மெட்ராஸ் மிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் பாலாஜி ஹாசன். நீண்ட இடைவேளைக்கு பிறகு ரிஷபராசிக்காரங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது நாள் வரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக வரப்போகிறார். ஜென்ம குரு காலத்தில் தான் ராமர் வனவாசத்தில் போனார்னு உங்களுக்குலாம் தெரியும். அதுக்கு நம்ம வனவாசம் போவோம்னா அன்னைக்கு அவர் போனாருன்னு அர்த்தம். அன்னைக்கு அவருடைய பதவியை இழந்து, மன்னர்ன்ற ஒரு நாட்டினுடைய அதிபர், ஒரு ராஜான்ற பதவி இழந்து போய் வனவாசத்தில் வாழ்ந்தாருன்ற மாதிரி. இப்போ நம்ம என்ன போய் ஊட்டி கொடைக்கானலில் போக முடியும்? அப்படியே போனால் மட்டும் நான் காட்டுக்குள்ளே விட்டுருவாங்களா? ஃபாரஸ்ட்டை என்னடா பண்ணுறேன்னு அரெஸ்ட் பண்ணி சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிப்பார்னு அர்த்தம். ஸோ அது எப்படி உங்களுக்கு பாதிக்கும், அதுக்கான பரிகாரம் என்ன என்பதை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசீரிடம் 1, 2 ஆகிய 9 பாதங்களை உள்ளடக்கிய ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெருந்தன்மை, சகிப்புத்தன்மை, விசுவாசம், இந்த 3 குணங்களையும் ஒரு கொள்கையாக வைத்திருக்கின்ற குரு பகவான் ஆசி பெற்ற ரிஷபராசி அன்பர்களே, குரு பகவான் 1/5/2024 முதல் 14/5/2025 வரை உங்களுக்கு ஜென்ம குருவாக அமர்கிறார். ஜென்ம குருவா பதற்ற வேண்டாம், பாதிப்புகள் பெருமளவு நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சோர்ந்து கொடுக்கும் நீங்கள் சுறுசுறுப்பாவீர்கள், சோர்ந்து கிடக்கின்ற நீங்கள் சுறுசுறுப்பாவீர்கள். தம்பதி ஒற்றுமை மேலோங்கும், குடும்பத்தில் கூடுதல் பலம் பெறும், அரசாங்கத்தால் ஆதாயங்கள் உண்டு. தள்ளிப்போன வெளிநாட்டு பயணங்கள் சாதகமாக அமையும். பிறரிடம் கொடுத்து ஏமாந்த பணம் கைக்கு வரும். அதே நேரம் பொறுப்புகளும் வேலை சுமைகளும் அதிகரிக்கும். அவசரப்பட்டு வாக்குறுதி அளிக்க வேண்டாம். யாரிடமும் பணம் நகை தர வேண்டாம், தந்தீர்கள் என்ன ஏமாந்துருவீங்க. இந்த ஜென்மகுரு என்ன பண்ணுவார்னா, ஒருத்தனுக்கு எது பிடிக்குமோ அதை பிடுங்கி அள வச்சு வேடிக்கை பார்ப்பார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு பையனை ரொம்ப பிடிக்குதுன்னா அவன் பரீட்சையில் பாஸ் ஆகி வேறு ஹாஸ்டலில் போய் சேர்ந்துக்குவான். தம்பதிகளுக்குள்ள ஒரு வெற்றுமை அதிகரிக்கும். எப்பயுமே குரு ராசிக்கு வந்தாலே அதிகமான ஒரு சுமை ஏற்படும், ஒரு பொறுப்பு ஏற்படும். ஸோ அந்த பொறுப்பு இருக்கும்போது ஒருத்தன் தப்பு பண்ண மாட்டான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு. தள்ளிப்போன வெளிநாட்டு பயணம் சாதகமாக அமையும். பிறரிடம் கொடுத்து ஏமாந்த பணம் கைக்கு வரும். அதே நேரத்தில் பொறுப்புகளும் வேலை சுமைகளும் அதிகரிக்கும். யாரிடமும் நகை கொடுத்தால் ஏமாற்றம் வரும். இந்த டைமில் நீங்கள் எதை அதிகம் விரும்புகிறீங்களோ அது உங்களை விட்டு போயிடும். ஸோ அதனால் யார் கடன் கேட்டாலும் கொடுக்காதீங்க. கார் யாராவது கடன் கேட்டான்னா, இப்போ நான் வேணா புக் பண்ணி நான் கூட பணம் கட்டுறேன், நீ வாடகை வண்டியில் போய்ட்டு வைப்பா, என் வண்டி கேட்காதப்பான்னு சொல்லுங்க. குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து 5ஆம் வீட்டை பார்க்கிறார். அதனால் ரிஷபராசிக்காரங்க குழந்தை இல்லாத காத்திருக்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். இதுவரை இருந்த மனக்கசப்புகள், குடும்பத்திலே ஒருத்தங்க பேசாமல் இருந்தீங்கன்னா அதெல்லாம் சரியாயிடும். குரு பகவான் 7ஆம் வீட்டை பார்ப்பதால் கணவன் மனைவிக்குள் ஓரளவு நெருக்கம் உண்டு. வீட்டில் தாமதமான சும நிகழ்ச்சிகள் இனி கோலாகலமாக நடக்கும். பாக்கிய வீடான 9ஆம் வீட்டில் குருவின் பார்வை விழுவதால் எதிர்பார்க்கும் அளவிற்கு பணம் வராவிட்டாலும் கடைசி நேரத்தில் ஓரளவுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகள் கோஷ்டி பூசலில் சிக்காமல் இருப்பது நல்லது. திடீரென புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால பூர்வீக சொத்துக்கள், தாத்தா பாட்டி சொத்து அல்லது வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு பிஆர், வெளிநாட்டிலே நான் இருக்கிறேன், பிஆர் கிடைக்கலன்னா பிஆர் கிடைக்கிறது, வெளிநாட்டிலே சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது, க்ரீன் கார்டு கிடைக்கிறது, வெளிநாட்டிலே நிரந்தர குடியுரிமை அங்கேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு, அங்கேயே வீடு வாங்குறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து குரு பகவான் 1/5/2024 முதல் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 4 கூடையவரான சூரியன் நட்சத்திர காலில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணம் செய்வதால் வீடு மனை அமையும். பெற்றோர் உடல்நிலை சீராகும். இழுபறியாக இருந்த அரசு வேலைகள் சாதகமாக முடிவடையும். இந்த காலகட்டத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காய்ச்சல், சளி தொந்தரவு, விரக்தி, ஏமாற்றங்கள், சிறு சிறு விபத்துகள் ஏற்படும். கவனக்குறைவு காரணமாக பஸ்ஸிலே பேகை விட்டுறது, ட்ரெயின்லேயே பேகை விட்டுறது, இது மாதிரிலாம் ஏற்படும். ஜாக்கிரதையாக இருங்க. 12/6/2024 முதல் 19/8/2024 வரை, 1/5/2024 முதல் 12/6/2024 வரை உங்கள் சுகாதிபதியான சூரியனின் கிருத்திகை நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிப்பதால் வீடு மனை அமையும். பெற்றோர் உடல்நிலை சீராகும். இழுபறியாக இருந்த அரசு வேலைகள் சாதகமாக முடிவடையும். இந்த காலகட்டத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காய்ச்சல், சளி தொந்தரவு, விரக்தி, ஏமாற்றங்கள், சிறு விபத்துகள் வந்து நீங்கும். 12/6/2024 முதல் 19/8/2024 வரை
2/12/2024 முதல் 5/4/2025 வரை உங்கள் சேவகாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் ரோஹிணி நட்சத்திர காலத்தில் நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் குரு பகவான் செல்வதால் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள், இளைய சகோதரர் பாசமாக நடந்து கொள்வார்கள், சகோதரிக்கு திருமணம் கூடி வரும், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாக முடியும், அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும், முக்கிய பொறுப்புகள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆரோக்கியத்தில் குறைவு, விபத்துகள், மன உளைச்சல், சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த டைமில் வண்டி வாகனம் இரவல் தராதிங்க. யாராவது வாகனம் கொடுத்தீங்கன்னா அவன் ஏதாவது ஒரு டச் பண்ணிட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்துடுவான். 19/8/2024 முதல் 2/12/2024 வரை குரு பகவான் உங்களுடைய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசீரிடத்தில் செல்வதால் இந்த டைமில் மனைவரி உறவுகளில் இருந்து மனஸ்தாபங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். பிள்ளைகள் பள்ளி கல்லூரி சேர்க்கைகள் நல்ல விதத்தில் முடியும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சந்தை நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு பெரிய முதலீடு செய்யுங்கள். வாடிக்கையாளர்களை அன்பாக நடத்துங்கள். புதிய துறையில் முதலீடு செய்ய வேண்டாம். அக்கம் பக்கத்து கடைக்காரர்களை பகைத்து கொள்ளாதீர்கள். கெமிக்கல், ஹோட்டல், துணி வகைகளில் லாபம் உண்டு. பங்குதாரர்களில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். என்றாலும் பிரச்சனைகளில் விவரங்களை அவர்களுக்கு தெளிவாக எடுத்துரைப்பது நல்லது. உத்தியோகத்தில் சவால்களை வெற்றி பெறுவீர்கள். சக ஊழியர்களை பகைத்து கொள்ள வேண்டாம். பணி நிமித்தமான தேர்வு வெற்றி பெறுவதன் மூலமாக சம்பளம் உயரும். நவம்பர், டிசம்பர் மாதங்களில் நினைத்ததை முடிப்பீர்கள். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் விமர்சனங்களை புறந்தள்ளுங்கள். வெளிநாடு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி 85% நல்ல பலன்களை கொடுக்கிறது. உங்களுக்கான பரிகாரம் என்று பார்த்தால் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஸ்தலத்துக்கு ரெகுலராக சென்று அங்கே நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை போய் ஒரு நெய் விளக்கு போட்டு வாருங்க. உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நேயர்களே, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னுடைய ட்விட்டர் ஐடி இருக்குது, டெலிகிராமோட லிங்க் இருக்குது. ஒரு மனிதனுக்கு என்ன கஷ்டகாலம் வந்தாலும் அவன் செய்கின்ற செயலை நல்ல நாளில், நல்ல முகூர்த்தத்தில், ஒரு நல்ல நாள் பார்த்து, உங்கள் நட்சத்திரத்துக்கு தேவையான முகூர்த்த நாள் பார்த்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நாள் கொடுப்பது போல நாயகன் கொடுக்க மாட்டான், கிழமை கொடுப்பது போல கிரகங்கள் தராது என்ற பழமொழி இருக்குது. அதாவது நாள் கிழப்பது போல நாலடியார் தரமாட்டார்னா, நாலடியில் இருக்கிறது சிவன் அடியவர். அது மாதிரி முகூர்த்தத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்புண்டு. அந்த முகூர்த்தத்தை ஒவ்வொரு மாதமும், தமிழ் மாதம் முதல் 3 தேதிகளில் ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு என்ன நாள் நட்சத்திரம் நல்லது, ஒரு வாகனம் வாங்குறதுக்கு என்ன நட்சத்திரம், ஒரு வீடு கட்டுறதுக்கு, ஒரு கிரயம் பண்ணுறதுக்கு, ஒரு வெளிநாட்டுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கு, ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு முத போடுறது, இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு நல்ல நாள்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய முகூர்த்தத்தை பற்றி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. அது என்ன நாளில் ஆரம்பிக்கலாம், அது ஏது ஹிட் ஆகும் அப்படின்றத பற்றி, முகூர்த்தத்தை பற்றி ஒவ்வொரு மாதமும் நான் போட்டு வரேன். ஸோ அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராமோட லிங்க்கு, ஃபேஸ்புக் ஐடி இருக்குது. ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நிறைய ஜோதிட கட்டுரைகள்லாம் போடுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எந்த விதமான கட்டணமும் கிடையாது, முற்றிலும் இலவசம். நேயர்களே, என்னுடைய ஃபேஸ்புக் ஐடியில் ஃபாலோ பண்ணுங்கள், டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஃப்ரீ தான், எந்த விதமான கட்டணமும் கிடையாது. மீண்டும் நல்லதொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.